ஓப்போவோட ரெனோ சீரிஸ் ரொம்ப ஸ்டைலிஷான லுக்கோட பாப்அப் கேமரா பிளக்ஸ் ப்ராசஸர் மற்றும் ரொம்ப அமேசிங்கான கேமராவோட நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. என்னோட அடுத்த வருஷம் ரெனோ 3 மற்றும் ரெனோ 3 ப்ரோ இந்த ரெண்டு மொபைல்ஸ் இப்போதைக்கு சைனா லான்ச் பண்ணி வருகிறாங்க. கூட இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த மொபைல்ல இருக்கிற டாப் 5 ஃபீச்சர்ஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த மொபைல் லான்ச் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி போறேன். அதனால இந்த வீடியோ ஃபாலோ பண்ணலன்னா உடனே நம்ம சேனல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண மற்றும் கூட பெல் பட்டன் தட்டி நம்ம உங்களுக்கு மறக்காம நோட்டீஸ் பண்ணுவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம 2019 இன்னைக்கு கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்பவே கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதனால 2020 முடியறதுக்குள்ள மினிமம் ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை எய்ம் பண்றேன். அதனால மறக்காம எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஓப்போ இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா ரெனோ 3 மற்றும் 3 ப்ரோ அப்படின்ற இரண்டு மாடல லான்ச் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெனோ 3 ப்ரோல பார்க்கும்போது 6.5 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி பிளஸ் சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ண போறாங்க. இது ஒரு 90 ரிஃப்ரெஷ் ரேட்டோட பேனல் அப்படின்றாங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்லாம நம்ம மூவிஸ் பார்க்கறது ரொம்ப சூப்பரா இருக்கும். மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் கொடுத்து இருக்கிறாங்க. அது ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். பஞ்சுவல் கேமரா கொடுக்க போறாங்க. இதுவே ரெனோ 3ல பார்க்கும்போது இது ரெனோ 3 ப்ரோவோட கொஞ்சம் சின்ன டிஸ்பிளே தான், 6.4 இன்ச் தான். இதுவும் ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED பேனல் யூஸ் பண்ண போறாங்க. இதுவும் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு பேனல் தான். இதுலயும் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் இருக்கும்போது ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரெனோ 3 ப்ரோல பஞ்சுவல் கேமரா கொடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் டிராப் நாச்சோட வரப்போகுது. ஓப்போ இந்த ரெண்டு மொபைல்ல உள்ள டிஸ்பிளேல மட்டும் சேஞ்சஸ் பண்ணல, இதுல கொடுத்து ப்ராசஸர்லயும் சேஞ்சஸ் பண்ணி இருக்கிறாங்க. ரெனோ 3 ப்ரோல பாத்தீங்கன்னா Snapdragon 765 ப்ராசஸர் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இதோட 5G சப்போர்ட் உள்ள ப்ராசஸர் டுவல் மோட் 5G சப்போர்ட் இருக்கிறதுனால 5G சப்போர்ட் இருக்கிற சிம் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கும். அதுவே ரெனோ 3ல பாத்தீங்கன்னா மீடியாடெக் சிப்செட் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1000L அப்படின்ற ஒரு சிப்செட். இதுவும் 5G சப்போர்ட் உள்ள சிப்செட் தான். அதனால இந்த ரெண்டு மொபைலுமே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா ரெண்டு மொபைல்ல வேற சிப்செட் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகிறதுக்குன்னா சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓப்போ ப்ராசஸர் மற்றும் டிஸ்பிளேல மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாம கேமராலயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலுமே குவாட் கேமரா செட்டப் தான் இருக்க போகுது. ரெனோ 3 ப்ரோல பாத்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவே இருக்க போது. இது குவாட் கேமரா செட்டப் தான் கொடுக்க போறாங்க. ரெனோ 3ல பாத்தீங்கன்னா 60 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்க போது பிரைமரி கேமரா அப்படின்னு. ஆனா மத்த மூணு கேமராவும் இந்த ரெண்டு மொபைல்ல ஒரே அளவு ஈக்குவலா தான் எடுக்க போகுது. இந்த ரெண்டு மொபைலுமே 4025 mAh கொண்ட பேட்டரி கொடுக்க போறாங்க. மற்றும் இதுல பாத்தீங்கன்னா VOOC 4.0 சப்போர்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இன்னும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாலும் உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கூட எடுக்க உங்களுக்கு மறக்காம நோட்டீஸ் சொல்றோம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.